வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால், கடகராசிக்காரர்களா உலகத்திலே சங்கம் வைத்து என்னை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே போயிட்டார் ராம்ஜி, எப்போ பார்த்தாலும் இந்த குரு வச்சு நம்மளை டென்ஷன் பண்ணுறாரு, இவர் எங்கே? நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த குரு பகவான் ராசியிலே உச்சமடைகின்ற ஒரு ராசி நீங்கள் தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை, இப்பெல்லாம் எந்த யூடியூப் பார்த்தாலும் சரி, 200 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற அற்புத வருஷம், இந்த நிசாகந்தி பூ பூத்துருச்சு, யார் பண்ணீங்களா, இதெல்லாம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற குரு ஒரு ரவுண்டுக்கு அடிக்க 1 மணி நேரம். அப்போ 12 ரவுண்டு அடித்தா 12 வருஷம் வந்து சகஜம் தானே. அப்படி யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் நாம் பிறக்கிறோம், நம்ம கண் முழிக்கிறோம், அப்பெல்லாம் கூட சொல்லலாம். ஸோ அப்போ 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறார். இதில் என்ன ஸ்பெஷல்னா, என்ன அப்படி கேட்கணும் நீங்கள், இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த முறை தான் குரு சனியை பார்க்கிறார். அதான் இந்த முறையான ஸ்பெஷல். குரு எப்பயுமே உச்சம் பெறுவார் சார், ஆனால் உச்சம் பெறும்போது குரு பார்வையில் சனி மாற்றாரா, அதான் விஷயம். ஏன்னா சனியோட சைக்கிள் 2.5 வருஷம். அப்போ அடுத்து 25 வருஷம் கழிச்சு தான் சனி மீனத்துக்கு வருவார். அது குருவுக்கு 2 ரவுண்டு ஆகிடும். ஸோ அப்போது இந்த வருடம் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, கடகராசிக்காரர்களோட ஜென்ம எதிரி யாருன்னு அவங்களை கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க சனி தான் ஜென்ம எதிரி. அஷ்டம சனி பிடிச்சிச்சு பாருங்க சார், பாடாப்படுத்திட்டான் சார் பேசுவாங்க. அப்போது இந்த ஜென்ம குரு உடம்புல உட்காந்து 5 பார்க்குறார், 7 பார்க்குறார், 9 பார்க்குறார். 5 புத்திரஸ்தானம், வெகு புத்திரனை தருகிறார். பிருந்தா, வெகு புத்திரன்னா என்ன? வாட் யூ நீட் சார்? நாங்கள் டென்னிஸ் விளையாடலாமா, 2 குழந்தைங்க கிடைக்குமான்னு நினச்சி கேட்க போனோம். கேரம் போர்டு விளையாடுற அளவுக்கு 4 குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாருன்னா, குரு உச்ச குரு பார்வை பெற்றால் வெகு புத்திர யோகம் உண்டாகும். 5ஆம் இடம் என்பது சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். 5ஆம் இடம் என்பது பந்தயம், வாழ்க்கை ஒரு போர்க்காலம், வேட்டையாடி பார்க்க. அப்போ ஒரு வீர சபதம்லாம் எடுத்துருப்பீங்க. எந்த கம்பெனியில் என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சியோ அதே கம்பெனியில் உனக்கு முன்னாடியே நான் பண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அடுத்து 7 பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம். விவாகஸ்தானத்தை குரு பார்க்கும்போது டும் கல்யாணம், அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு குருவே அவர் வந்து உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைப்பார். அந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்து 9ஆம் இடமாகப்பட்ட லக்க பார்க்குறார். லக்க பார்க்குறது தான் பெரிய விஷயம். இருந்தால் உலகத்தில் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் எல்லாரும் நல்ல மனிதர்களை சந்திக்கிறது இல்லை. அந்த நல்ல மனித தொடர்பு, உங்களுடைய நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கை மாறிடும். அந்த நல்ல நண்பர்கள் வரப்போகிறாங்க, நல்லா இருக்க போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் துடை தெரியப்படுகிறது. சுதந்திர காற்றை சுவாசிக்க போகிறீர்கள். கடகராசிக்காரர்கள் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் இருக்குதா? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதான் சனியை குரு பார்க்குறார். சனினா தொழில்காரகன், சனினா 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அதை குரு பார்க்கும் பொழுது அப்போது இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், கிணறு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர், விவசாயிகள், அதாவது பூமிக்கு அடியில் முளைக்கின்ற பொருட்கள், அது காய்கறிகள், கேரட் மாதிரி, அது மாதிரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சில பேர் தண்ணீர் பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த யோகம்னு பார்த்தீங்கன்னா 5 குரு மங்கள யோகம். குரு வந்து செவ்வாயோட வீட்டை பார்க்கறதுனால ரியல் எஸ்டேட்டு, பில்டிங்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவர்கள் சுயமா ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரியான விஷயம்? பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆகாது. ஏன்னா 7 கூடிய சனியை 8 கூடியவனாகவும் இருக்கிறார் என்பதால் இவர்களுக்கு இது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். கடகராசிக்காரர்களுக்கு இம்முறை சனியை குரு பார்ப்பதால் இப்போ தொழில் இவர்கள் பேரில் தொடங்கினால் சிறப்பு. வேற என்ன யோகங்கள்லாம் இருக்கு? அவ்வளோதான். யோகம்னு பார்த்தா இவர்களுக்கு குரு சந்திர யோகம். ராசியே சந்திரனுடைய வீடு. அப்போ குரு ராசியில் உச்சமடையும் போது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுகிற வேலை, டயலாக் எழுதுறது, சீன்ஸு, இது போன்ற ஸ்கெடியூல் டைரக்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமாக இருக்க போகிறாங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 200 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவர். அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது.
ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்துல இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கா, அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது வந்து சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ இது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.